நல்ல விசேஷம் அப்பா. இந்த ஆராதனை மூலியமாப்பா நாங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. என் தேவன் இதிலே பிரியமாக இருக்கிறார் என்ற எதிலே என்று நாங்கள் தெரிந்து கொள்கிறவளாய் இருக்க வேண்டும் அப்பா. முதலாவது உம்முடைய வார்த்தையின்படியாய் நடக்க, ஒருவேளை அப்பா சத்ரு ஆனவன் இந்த உலக காரியங்களை குறித்து ரச்சா கவலைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் மத்தியிலே எங்களை நெருக்கிற வேலையில் அப்பா அதை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடிக்கப்பா அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவரப்பா. இதுவரை எங்களை நடத்தி கொண்டு வந்தீர் அப்பா, இனிமேலும் நடத்துவீர் என்ற ஒரு விசுவாசத்தோடு அப்பா இந்த உலகத்திலே ரச்சா இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறீர் அப்பா. அந்த பெரியவரை நோக்கி நாங்கள் நடந்து செல்ல தேவன் உதவி செய்ய வேண்டும் அப்பா. இந்த கடைசி நாட்களிலே ரச்சா எங்கள் மூலியமாய் எங்கள் செய்கிற நன்மைகளை சாட்சியாய் சொல்லி ரச்சா அநேக ஆத்துமாக்களை அப்பா இந்த கடைசி நாட்களிலே சபைகளை நிரப்பும்படியாய் என் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்பா. என் தேவன் இந்த கடைசி நாட்களிலே வருகையிலே நாங்கள் காணப்படுகிற பொழுது ரச்சா ஏதோ நாங்கள் வெறுங்கையா வரக்கூடாதப்பா. என் தேவனுக்கு நாங்கள் உகந்த காணிக்கையாய் ஒரு ஆத்மாவாச்சு நாங்கள் அறுவடை செய்து உங்களுடைய சமூகத்தில் காண எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்பா. இந்த பிரசனத்தோடு இந்த காலை பொழுதிலே இந்த இடத்துல வந்து உங்களுடைய மகிமையும் உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. இந்த மகிமையுள்ள தேவன் எங்கள் மேல் உலாவும்படியாய் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நம்ம யாரை பார்க்கக்கூடாது. இந்த நாளிலே என் தேவனை மட்டும் நான் நினைத்து ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி என் தேவனை மட்டும் நான் உயர்த்த வந்திருக்கிறேன் என்று அதை தெரிந்தால் மட்டுமே போதும். நம்ம இங்கே துதிக்க 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 நமக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்கள் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடுவார். என்னென்ன நினைத்து நம்ம இந்த நாளிலே வந்து இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறோமோ தேவ நாமத்தை உயர்த்துகிற வேளையில் அவைகள் எல்லாவற்றிலுமே நம்ம போய் நம்ம பலனோ பராக்கிரமோ ஒன்றும் செய்யாது. தேவ ஆவியானவர் அவைகள் மேல் அசைவாடும்படியா இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போமா? உள்ள இருதயத்தோடு பாட தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா. வாய்களை திறந்து நம்ம சொல்லுவோமா? ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். நம்ம தான் அந்த ஆசரிப்பின் கூடாரமாய் இருக்கிறோம். ஆம் ராஜா. வாருமையா. நல்லவர் அவர் வந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பரிசுத்த ஸ்தலத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீர். ஆவியானவரே எங்களுக்குள்ளே இறங்கும் அப்பா. இந்த காலை பொழுதிலே நாங்கள் உம்மை துதிக்கிற வேளையில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா. நல்லவர். வாய்களை திறந்து எல்லோரும் பரிசுத்த ஆவினால் நிரம்பி இடம் அசைக்கப்படும்படியாய் தேவனுடைய ஆலயமாக நம்ம இருக்கிறோம். இடத்துல அவர் உலாவுகிறார் இருக்கிறார். நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. இந்த காலை பொழுதில் அவருடைய மகிமை பார்க்க வேண்டும் என்றால் மாம்சத்தோடு துதிக்க கூடாது. ஆவிலே நிரம்பி துதிக்கிற வேளையில் அவருடைய மகிமை நாம் பார்ப்போம். மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி முட்செடி மத்தியில், முட்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்பினில்
இறங்கி வந்தீரே. அமரச்சா முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா. ஆவியானவரே எங்களுக்குள்ளே உள்ளாவுகிறவராயிருக்கிறீரப்பா. என் தேவனுடைய கரம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் அப்பா. வாரும் ஐயா ஆவியானவரே எங்கள் மத்தியிலே உள்ளாவுகிறவராயிருக்கிறீரப்பா. எங்களை நிரப்புகிறவராயிருக்கிறீரப்பா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி. சாலமோன் கேட்டது போல் இந்த தேவாலயத்தில் அவருடைய மகிமை இந்த இடத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்து சீடர்கள் மத்தியிலே சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தகோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே. சொல்லுமா? சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு நாங்கள் மேல் வீட்டிலே இருக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே உலாவுகிற ஆவியானவரை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி உற்சாகம் இந்த காலை பொழுது சோம்பலோடு அல்ல, பலவீன சரீரத்தோடு அல்ல, உற்சாக ஆவியோடு இந்த காலை பொழுதிலே நாம் அவரை துதிக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்புகிறவராயிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் அசைவாடுவார். நம்ம குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவர் நபர் மேல் அசைவாடுகிறவர் தேவனாயிருக்கிறார். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நம்ம தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் ஆலயமாயிருக்கிறோம். நம் மேலே அவருடைய மகிமை இறங்கும்படியாய் நம்ம இந்த காலை பொழுதிலே ஒப்பு கொடுப்போமா? ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி முட்செடி மத்தியிலே முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை. மோசே கேட்டார், எப்படி பார்க்கணும் சொல்லி. கண்மணியின் வெளிப்பிலே என்னை காண்பாய் என்று சொன்ன தேவன். முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே. நமக்கு தடைப்பட்ட காரியங்கள் மேல் தேவ ஆவியானவர் இப்பொழுது அசைவாடுகிறவராயிருக்கிறார். ஆவியானவரே வாரும் ஐயா நல்லவரே. நல்லவராயிருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவன், ஒருபோது நம்மை கைவிடாத தேவன். ஆம் ரட்சா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தே. இதுவரை நம்ம அவருடைய மகிமை பார்க்காதபடி இருந்தால் இந்த காலை பொழுதிலே கேட்போமா? ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தே. சீடர்கள் மத்தியிலே சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தகோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் நம் மத்தியிலே உலாவுகிறவராயிருக்கிற நம்ம அந்த உணர்வோடு அந்த பிரசனத்தோடு ஆவிலே அனலுள்ளவர்களா இந்த நாளிலே துதிப்போமா? வாரும் ஐயா நல்லவரே. தேவ ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவுகிறார். அனலும் இன்றி குளிரும் இன்றி இல்லை என்றார். வாந்தி பண்ணுவேன் என்று சொன்னார். இந்த காலை பொழுதே நம்ம ஆவிலே நிரப்பி என் தேவன் எனக்குள்ளே அசைவாடுகிறார் என்று உணர்வோடு துதிப்போமா? துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. பரிசுத்த தெய்வமே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக. இந்த உலகத்தை பார்க்காதீங்க. நம்ம உலக சிந்தனைகள் கவலைகள் பார்க்காதபடி இந்த காலை பொழுதிலே அவருடைய பிரசனத்தை இன்னும் வாஞ்சிப்போம். வாரும் ஐயா வாரும் ஐயா. அவர் நல்லவர். அவர் அன்னைக்கு நன்மை செய்த தேவன்
இப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகள் நடக்காதபடி இருக்கிறதோ, இந்த காலை பொழுதிலே அவரை துதிக்கிற வேளையில் நம் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை பொழுதிலே நம்ம அவரை அழைப்போமா? வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. அப்படியே வாய்களை திறந்து வாரும் ஐயா, ஐயா ஆவிலே நிரம்பி கரங்களை தட்டி யாரும் மௌனமாய் இராதீங்க. இந்த காலை பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்க. ஒருவேளை பலவீனங்களோடு பிரச்சனைகளோடு வந்திருந்தா இந்த ஆராதனை வேலையிலே ஒரு விடுதலை தேவன் கட்டளையிட போகிறார். உங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் கல்லோ மண்ணோ அல்ல. இப்பொழுது நம்ம துதிக்கிற வேலையிலே அவருடைய பிரசனத்தை மகிமையை நாம் வாஞ்சிப்போமா? வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, பரிசுத்தரே, துணையாளரே, எங்கள் ஆறுதல். ஆவியானவர் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் ஆவியானவர் அசைகிற தேவனாய் இருக்கிறார் அப்பா. இந்த காலை பொழுதிலே உம்மை துதிக்கிற வேளையில் அப்பா இந்த இடம் அசைக்கப்பட வேண்டும் அப்பா. பெந்தெகோஸ்து நாளிலே துதித்த வேளையில் அந்த இடம் அசைக்கப்பட்டு அநேக பாஷைகளால் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் அப்பா. இப்பொழுதே பிள்ளைகள் மேல் நீர் அசைவாடி நீர் தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருந்தால் என் தேவன் இப்பொழுதே இறங்குகிறீர் அப்பா. சகரத ஆவியானவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நீர் எங்கே முன்னாங்க விடுதலை அப்பா. என் தேவ ஆவியானவர் உமக்கு ராஜா இந்த நாளிலே நாங்கள் துதிக்கிற வேலை நாங்க தானப்பா புதிய ஏற்பாடிலே ஆலயம் என்று சொன்னீர் அப்பா. இந்த ஆலயம் மூலமாய் உம்மை துதிக்கிற வேலையில் அப்பா சத்ரு ராஜா என்னென்ன சிந்தனைகளை போராட்டங்கள் கொண்டு வருகிறானோ இப்பொழுதே அவைகள் மேல் அசைவாடுவேன். நீர் வசகரது நியாந்திரம் ஆவியானவர் நீர் பலமாய் இறங்கி ராஜா பிள்ளைகள் மேல நீர் அசைவாட வேண்டும் அப்பா. அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஒருவேளை கட்டுகளோடு வந்திருந்தால் அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை கட்டளிட வேண்டும் அப்பா. பிள்ளைகளை நிர்மூலமாக்குற எல்லா தந்திரங்கள் மேல அசைவாட வேண்டும் அப்பா. நீர் ஒருவரே பெரியவர் அப்பா. என் தேவ ஆவியானவர் சாலமோன் கேட்டது போல நாங்களும் கேட்கிறோம் அப்பா. ஒருவேளை பிள்ளைகள் அச்சா சாபங்களோடு பாவங்களோடு வந்திருந்தால் இந்த ஆலயத்திலே நாங்கள் மன்றாடுகிற வேலையில் அப்பா பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பெரியவராய் இருக்கிறீர் அப்பா. நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர் அப்பா. பிள்ளைகளை தொட்ட வேண்டும் அப்பா. நாங்கள் அந்த ரட்சகர் யாந்திரப்பா அப்பா. ஆவியானவர் உம்மை துதிக்கிற வேலை உடைய பிரசனம் மட்டுமே எங்களுக்கு போதும் அப்பா. எங்களை நடத்த உங்க பிரசனம் மட்டும் போதும் அப்பா. நாங்கள் யாரை பார்க்கலப்பா, எந்த மனுஷனை பார்க்கலப்பா. என் தேவனை மட்டும் நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு இந்த காலை பொழுதிலே என் தேவனை மட்டும் நாங்கள் துதிக்க வந்திருக்கோம் அப்பா. அந்த பெந்தெகோஸ்து நாளிலே ராஜா சீடர்கள் ராஜா உம்மை துதித்தார்கள் ராஜா. மற்றவர்கள் யாரை பார்க்காதபடி தேவன் வல்லமையாய் இறங்கி அந்த இடத்துல அசைவாடின தேவன் அப்பா. இப்பொழுது நாங்கள் துதிக்கிற வேலையில் அப்பா எங்கள் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறீர் அப்பா. அந்த பெரியவரை நாங்கள் துதித்திருக்கோம் அப்பா. இந்த சூழ்நிலை நாங்கள் சோர்ந்து போகாதபடி ராஜா நீர் சொன்னீர் அப்பா. என் தேவனுடைய நாமத்தை மட்டும் துதிக்க 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 கிருபை பெருகும் என்று சொன்னீரப்பா. அந்த நல்ல தெய்வத்தை துதிக்கிற வேலையில் அப்பா எல்லா தடைகள் மேல் அசைவாடினரே மக்கள் நன்றி ராஜா. ஒருவேளை கட்டப்பட்ட நிலைமையில வந்திருந்தால் என் தேவன் கட்டுகளை அறுக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. எப்பா பார்த்தாலும் பலவீனம் பலவீனம் என்று சொல்லி கொண்டிருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறுகிறதாக ராஜா. இந்த காலை பொழுது நாங்கள் விசுவாசத்தோடு ராஜா உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. எசப்பா ஆலயத்துக்கு வருகிற வேலையில் தடை செய்கிற ஆவிகள் அப்பா அவைகள் எல்லாவற்றின் மேலே தேவனுடைய கரம் செயல்பட வேண்டும் அப்பா. முதலாவது உமக்கு நேரத்தை தருகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க உதவி செய்ய வேண்டும் அப்பா. அந்த எண்ணத்தையும் ராஜா அந்த நினைவையும் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் அப்பா. என் தேவன் இந்த நாளிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எசப்பா இந்த நாளிலே விசேஷமா இந்த ஆராதனை இடைப்பட்டிரே மக்கள் நன்றி 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 ராஜா. அந்த ஒவ்வொரு குடும்பங்களை விசேஷ விதமாய் நீர் பாதுகாத்து
பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து போகிற பொழுது நிறைவான ஆவியானவர் பிள்ளைகளோடு கடந்து செல்ல வேண்டும் அப்பா. ஒருவேளை குறைவுகளோடு வந்திருந்தா அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் நீர் ஒருவர் தான் அப்பா. எசப்பா, நாங்கள் நம்புகிற தெய்வம் நீர் ஒருவர் தான் அப்பா. எல்லா சூழ்நிலையிலிருந்து ஏங்குவேன், சுமப்பேன், தப்ப வைப்பேன் என்று சொன்னீரப்பா. எந்த மனுஷன் சொல்ல முடியாதப்பா. இந்த நாளிலே வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனை நோக்கி வந்து நாங்கள் ஆராதித்து இருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் இந்த ஆராதனையிலே மகிமைப்பட்டீரே, நன்றி ராஜா. விசேஷமா அடுத்த பகுதியிலே நாங்கள் கடந்து போகிற பொழுதுப்பா, வார்த்தையாகிய தேவன் அப்பா, நீர் பேசுகிற தேவன் அப்பா. ஒருவேளை ராஜா நாங்கள் என்ன கலக்கத்தோடு ராஜா சோர்வோடு வந்திருந்தாலும் எங்களை பலப்படுத்துகிற தேவன் அப்பா நீர் ஒருவரப்பா. அந்த வார்த்தையில கொண்டு ஆறுதல் படுத்தி எங்களை தேர்த்தும்படியாய் அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த ஞானத்தை தரும்படியாய் இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என்ன வார்த்தைகளை பேச சித்தமாயிருக்கிறீரோ புத்தகரை மறைத்து வெளிப்படுகிற வேலையில் அப்பா ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய காதுகளும் இருதயங்களை திறக்கும்படியாய் இந்த காலை பொழுதை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபைன்னு சொல்கிறது. நல்லா சத்தம் ஒரு அல்லை சொல்லுவோமா? நமக்கு என்ன தெரியுமா அடையாளம்? பெந்தெகோஸ்து சபைன்னா என்ன சொல்லணும்? அல்லேலூயா சொல்லணும். ஏன்னா அல்லேலூயான்றதுக்கு அர்த்தம் என்னதுன்னா, நான் என் தேவனை மகிமைப்படுத்துகிறேன், என் தேவனை துதிக்கிறேன், என் தேவ நாமத்தை உயர்த்துறேன்னு அர்த்தம். நம்ம வரது எதுக்குன்னா தேவ நாமத்தை உயர்த்துறதுக்கு தான். ஆமேனா இல்லைங்களா? தேவ நாமத்தை உயர்த்த உயர்த்த கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே போவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம தேவனை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்ம உயர்த்துவார். எத்தனை பேர் உயர்வாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? அப்போ உயர்வை தருகிறவர் இயேசு மட்டும்தான். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, கர்த்தர் நல்லவர், கிருபை என்று தேவ வார்த்தைக்கு நேராக செல்வோம். இன்றைய நாள் தலைப்பு என்ன பார்க்கும்போது, அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. தலைப்பு ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்க? நம்ம ஆசீர்வாதமாக இருக்குன்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஆசீர்வாதம் எப்படி வாங்கணுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். ஆமாம் இல்லைங்களா? நான் பிளஸடாக இருக்கணும்னு ஆசை, ஆனால் எப்படி வாங்கிறது? சரி, கண்களை பிடிச்சி வைப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் அப்பா இந்த வேலைக்காய் வருகிறோம் ஆண்டவரே. மிக மிக முக்கியமான பகுதி உங்கள் வார்த்தை ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை அனுப்பி நீங்கள் விடுவிக்கிறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா உங்கள் வார்த்தையின் வல்லமை பிள்ளைகளை அப்பா விடுவிக்கட்டும். வல்ல பெரும் காரியங்களை பிள்ளைடைய வாழ்க்கையில் செய்வதாக அப்பா. உங்கள் வார்த்தை அடியேனையும் பிள்ளைகளையும் மூடி மறைக்கட்டும். உங்கள் ரகசியங்கள் வெளிப்படட்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களை வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் எது இருந்துச்சா? கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் 3 மாதம் இருந்தது. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. போதும். இப்ப தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்ததால ஓபேத் ஏதோ அவனுடைய வீடு, அவனுடைய சொந்த பந்தங்கள், அந்த வீட்டில் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க.
அப்போ தேவனுடைய பெட்டி அப்படின்னா என்ன? இன்னைக்கு என்ன தேவனுடைய பெட்டினா அது? இங்கே என்ன நினைக்கிறீங்க? சரி, அன்றைக்கி இருந்த பெட்டி பார்த்தீங்கன்னா சித்தி மரத்தினால அடித்து, பலகைகளை அடித்து, அதுக்கு மேலே தங்க தகுடில் மூடி, அதுக்குள்ளே 2 உடன்படிக்கை பலகைகளை வச்சு மேலே கிருபாசனத்தை வச்சு மூடி, அதுக்கு மேலே 2 கேருபீன்களை வச்சாங்க. ஏன் திரும்ப 2 கேருபீன் இப்படி வச்சாங்க அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே? எப்பயுமே ஆண்டு வந்து கேருபீன்கள் மத்தியில் இருந்து பேசுவாராம். அவருடைய வாகனம் பார்த்தீங்கன்னா கேருபீன்கள் மேலே ஏறி வேகமாக வருகிறாராம். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குன்னா, என்ன பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி ரகசியம் பெருசு, அதை சொல்லணும்னா நாள் போதாது, பவுல் சொல்கிற மாதிரி. சரிங்களா? சரி, இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் இருந்துச்சு. முதலாவது பார்க்கும்போது வீடு என்பது நம்ம தான் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். இந்த வீட்டுக்குள்ளே தேவ வார்த்தை இருந்தால் மட்டும்தான் பிளஸ்ஸிங். நீங்களும் பிளஸ்ஸிங்காக இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் பிளஸ்ஸிங்காக இருக்கும், உங்கள் வீடும் பிளஸ்ஸிங்காக இருக்கும். சங்கீதம் 122 சொல்லப்பட்டது போல், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் எப்படி இருக்கும்? உன் வீட்டுக்குள்ளே உனக்குள்ளே தேவ வார்த்தை இருக்கணும். ஏன்னா வார்த்தை இருந்தால் பிசாசுக்கு இடம் இல்லை, அவன் உன்னை விட்டு விலைக்கு ஓடி போயிடுவான். பிசாசு இருந்தால் தான் உனக்கு வியாதி, வறுமை, பிரச்சனை, போராட்டம் எல்லாம் வரும். பிசாசு உன்னை விட்டு வெளியே போகணுன்னா உனக்குள்ளே தேவ வார்த்தை இருக்கணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதான் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. நம்ம விடுதலையாக இருக்கணுமா, சமாதானமாக இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா, நான், என் பிள்ளைங்க, என் சொந்த பந்தங்க, என் வீடு எல்லாம் தெய்வ பிரசனத்தினால தேவனுடைய ஆசை நிறுவனம் எத்தனை ஆசைப்படுறீங்க? அதுக்கு ஒரே ஒரு வழி, தெய்வ வார்த்தை உனக்குள்ளே இருக்கணும். அப்போ எப்படி இருக்கணும்? இன்றைக்கி வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை வாங்கி இந்த காதில் விடுறதில்ல, இந்த வார்த்தையை வாங்கி உன் இதயத்தில் வைத்து கொள்ளும் பொழுது உனக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும். முதலாக இந்த ஓபேத்ஏதோமுக்கு ஒரு தைரியம் என்ன இருந்துச்சு? சரி, 9ஆம் வசனம் வாசிங்க. இப்போ அதில் அதே 9ஆம் வசனங்க, 6:9. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். சரி, எடுத்துன்னு போய் தாவீது தான் வைக்கிறாருங்க. யார் வைக்கிறது? ஏன் வச்சார் தெரியல, நான் பின்பதாக வரோம். அதுக்கு சில சம்பவங்கள் அங்கே நடக்குது. போட்டார் ஒரு அடி அடித்த உடனே அங்கேயே செத்தார். யார்? ஊசா. சரிங்களா? புதிய ஏற்பாடில் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாமல் ஏரோது பேசுனதால ஏரோதை ஒரு போடு போட்டார். எப்படி செத்தாரா? தேவனுடையது தேவனுக்கும், ராயனுடைய ராயனுக்கும். நம்ம வேலைலாம் ஒன்றும் கிடையாது. அவர் வேலை அவர் தான் செய்வார், நம்ம வேலை நம்ம செய்யணும். அவர் வேலையை நம்ம செஞ்சோன்னா அவர் என்ன பண்ணுவார்? நீயே பார்த்துக்கோன்னு அப்படி போயிடுவார். அவர் அவருடையதை அவருக்கும், நம்முடையது நமக்கு. அவர் செய்ய வேண்டிய வேலை அவர் செய்வார், நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம செய்யணும். சரி, இப்போ இந்த ஓபேத்ஏதோமுக்கு ஒரு தைரியம். என்னடா, அங்கே தான் கொன்னுட்டார் ஊசாவை, இப்போ இந்த தாவீது ராஜா கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டி என் வீட்டில் வைக்கிறேன்றாரு. ஒருவேளை என்னையும் போட்டார்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாக நம்மளை யோசிப்போமா இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, பெட்டியை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கிறேன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயம் வருமா வராதா? ஆனால் ஓபேத்ஏதோம் பயப்படலை, தேவனுடைய மகிமையை அறிந்து கொண்டார். தாவீது கொண்டு வந்து வீட்டில் வைக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு தன்னை கீழ்ப்படுத்தினார். எந்த நபர் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ, கீழ்ப்படுகிறாங்களோ, அவங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் வரும். ஏதேன் தோட்டத்தில் தேவன் வைத்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இழந்து போக காரணம் ஒன்றே ஒன்று, மீறுதல். அவங்க கீழ்ப்படிந்திருந்தா அந்த சுக வாழ்க்கையை அவங்க இழந்திருக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஓபேத்ஏதோம் தாவீது சொன்ன, உன் வீட்டில் வைப்பா பெட்டியை, நான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது கீழ்ப்படித்தார். முதல்ல நான் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுக்கு எனக்கு என்ன வேணும்? நான் என்ன சொல்லுன்னா, மனுஷன் வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை விட தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுவது மிக மிக அவசியமானது. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்களாம் நம்ம யோசிக்கிறோமே. என்னைக்காவது கர்த்தர் சொன்னார்னு யோசிச்சிருக்கோமா? நீ கர்த்தர் சொல்வதை யோசி, தேவ வார்த்தையை பிடித்துக்கொள்ளு, உன்னை தேடி எல்லாம் வரும். தேவனை பிடி.
இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க. உனக்கு தெய்வ வாக்கு வருதா, தெய்வ வார்த்தை வருதா, தேவன் ஆலோசனை கொடுக்குறாரா? திரும்ப தாங்க நம்ம பார்க்குறோம். தேவ ஆலோசனை, ராஜாவுக்கே ஒரு தேவ ஆலோசனை தேவைப்படுது. இந்த உலகத்தை ஆளுகிற தேச தலைவர்களுக்கு ஒரு தேவ ஆசீர்வாதம் தேவைன்னா அங்கே போய் நிற்கிறான், ஒரு தேவ ஊழியர்கிட்ட போய் நிற்கிறான். அப்போ தேவன் எப்படி பேசுவார்னா, அதிகாரிகளோடும் ராஜாக்களோடும் பேசுகிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. சரி, ஒன்று, அவருடைய கீழ்ப்படிதல் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. எத்தனை பேர் கீழ்ப்படிய விருப்பமாக இருக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டன்றீங்களா? கீழ்ப்படினாங்க. கர்த்தர் நல்லவர். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அந்த நபர் தேவ பிரசன்னத்தை விரும்பினார். என் வீட்டுக்குள்ளே தேவ வார்த்தை இருந்தால் அப்படியே பிரசன்னம் இருக்கும். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை விரும்புகிறீங்க? தெய்வ பிரசன்னத்தை விரும்பிடும். அந்த பெட்டி வீட்டில் இருந்த உடனே அவர் நினச்சி கூட பார்க்கல, அவருடைய வாழ்க்கை தரம் மாறிச்சு, அவருடைய நிலை மாறிச்சு. கர்த்தர் அவரை உயர்த்தி வைச்சார். இது எங்கே வரைக்கும் போயிடுச்சு? ராஜா வீட்டு வரைக்கும் போயிடுச்சு. அவன் கர்த்தருடைய பெட்டிக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பிரசன்னத்தை வாஞ்சித்த பொழுது அவனுடைய கீர்த்தி ராஜாவுடைய அரண்மனைக்கு போய் எட்டினது. இப்போ தாவீது ராஜா அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே வச்சார், வீட்டில் போய் படுத்திருப்பார். இந்த 3 மாதமும் அவருடைய ஆலோசனை எங்கே தான் இருந்திருக்கும்? தேவ பெட்டி மேல் தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்குறோம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள காரணம் ஒன்றே ஒன்று, 2. 1 கீழ்ப்படினும், 2வது. சரி, இந்த நபருடைய ஆசீர்வாதம் எங்கே வந்துச்சுன்னா, இந்த ஓபேத் ஏதோமுடைய ஆசீர்வாதம் தன் குமாரனுக்கு வந்துச்சு. நிறைய பிள்ளைங்கள் இருந்தாங்க, ஆனால் ஒருவனுக்கு வந்துச்சு. நம்ம கூட 3 பிள்ளைங்க இருக்கலாம், 2 பிள்ளைங்க இருக்கலாம், 1 பிள்ளை இருக்கலாம். எந்த பிள்ளை தேவனை பிடிக்குதோ அந்த பிள்ளை பிளஸடாக இருக்கும். அல்லேலூயா. உண்மையாக இல்லைங்களா? எந்த பிள்ளை தேவனை பிடிக்குதோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை பிளஸ்ஸிங்காக மாறும். இதை நான் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிறது. ஆமே, 10 பேராக இருந்தாலும் 8 பேராக இருந்தாலும், தாவீது குடும்பத்தில் 10 பேர், 2 பொம்பளை பிள்ளைங்க, 8 ஆம்பளை பசங்க. அதில் தாவீதை கர்த்தர் சூஸ் பண்ணார். ஏன்னா அவன் தேவனை விசுவாசித்தான், தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்தான். அது வனாந்திரமோ வறண்ட நிலமோ எங்கே இருந்தாலும் கர்த்தரை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாய்ஸ் கரெக்டாக வருதுங்களா? கொஞ்சம் சரி. கர்த்தர் நல்லவர். இப்போ இவருக்கு நிறைய பிள்ளைங்கள் இருந்தாங்க, ஆனால் ஒருவனுக்கு பிளெஸிங் வந்துடுச்சு. யாருக்கு அப்படின்னா, நீங்கள் திருப்பி கொள்ளுங்க 1 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். ஓபேத் ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும் யோசபாத், யோவாக், சாக்கார், நெதனயேல், அம்மியேல், இசக்கார், இப்படி நிறைய பேர்கள் இருக்கு. சரிங்களா? இதுல யாரை கர்த்தர் நல்லா பிளஸ் பண்ணாருன்னா, செமாயாவை பிளஸ் பண்ணார். 8ஆம் வசனம் வாசிங்க, நான் சுருக்கம் முடிச்சிடறேன். ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் 62 பேர். 62 பேர். இந்த செமையாவுடைய பிள்ளைங்க எப்படின்னா ஊழியத்தில் பலத்திருந்தாங்களாம். புரிதலுங்களா? நீ தேவ பிரசனத்தை வாஞ்சித்தனா, தேவனுடைய வல்லமை வாஞ்சித்தனா, பிசாசு உங்ககிட்ட முதல்ல வரமாட்டான். உன் மேலே ஒரு அக்கினி இருக்கும். அது என்ன அக்கினின்னா, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான அக்கினி, பிசாசை சுட்டெரிக்கிற அக்கினி. புரிதலுங்களா? அக்கினி தேவ அக்கினி நம்ம பாதுகாக்கும், பிசாசை அழிக்கும். அவருடைய பிரசன்னம் உன்னை பாதுகாக்கும். நம்ம நினைப்போம், நம்முடைய பலன் நினைக்கிறீங்களா? நீங்கள் போயிட்டு வரும்போது பத்திரமா வர்றது தேவ கிருபை. சொல்லுங்க, தேவ கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபா இருக்கு. பாட்டெல்லாம் பாடுறாங்க, கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. அவர் கிருபை தான்.
நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் அவருடைய கிருபையாக இருக்குது. இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எனக்கு அவர் கொடுத்த கிருபை. இன்றைக்கி பலத்தை கொடுத்துருக்காரு. 2 காலில், என் கரடுகளில் பலத்தை கொடுத்துருக்காரு. என் சரீரத்தில் பலத்தை கொடுத்துருக்கிறாரு. என் இருதயத்தில் பலத்தை கொடுத்துருக்காரு. பேசுவதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. இப்போ இந்த ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இப்போ தாவீதுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் வீடு ஆசீர்வாதமாக இருக்குன்னு. இப்போ தாவீது நினச்சாரு, அவன் வீடு மாத்திரம் ஆசீர்வாதம் போதுமா? எருசலேம் முழுவதுமாய் ஆசீர்வாதமாக இருக்கணும், இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாய் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன், இஸ்ரேல் தேசம் மாத்திரம் ஆசீர்வாதம் தான் போதுமா? போதுமா? இந்த உலகம் முழுதுமாக அவர் ஆசீர்வாதம் இருக்கணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். 119ஆம் சங்கீதம் அதோடைய 165ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இது யார் சொன்னது? உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சாதாரண சமாதானம் அல்ல. எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் மையே வாஞ்சித்து கதருதே. எத்தனை பேர்? சமாரிய ஸ்திரீகிட்ட சொன்னார், மகளே, நீ கிணத்துல மோல்ற தண்ணி 2 மணி நேரம் தாகம் தீர்க்கும், இல்லை 1 மணி நேரம் உச்சி வெயில் அடிச்சதுன்னா, நான் கொடுக்குற தண்ணி தண்ணின்னா உன் இதயத்துக்குள்ளே காலகாலமாக தலைமுறையாக ஓடுமா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அது என்ன ஜீவ தண்ணி, கொஞ்சம் தான் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க அவங்க. இப்போ உன் புருஷனை கூட்டு ஆடினார். என்ன கேட்டார்? உன் புருஷனை கூட்டுவா. ஆண்டர் ட்விஸ்ட்டோடு தான் சொல்லுவார். எது சொன்னாலும் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பார். கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்பார். ஆமைனா இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, இது நான் சொல்லுங்க. ஓபேத் ஏதோம் வீட்டில் தெய்வ வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை இருந்தால அவர் அந்த வார்த்தையை நேசித்தார். நேசித்ததால் தான் பயப்படல, தன் வீட்டுக்குள்ளே அனுமதித்தார். எத்தனையோ வீடு இருந்துச்சுங்க, இருந்துச்சா இல்லையா? வரவரில் எத்தனை வீடு இருந்திருக்கும். எத்தனை பேர் அவர் சொல்லலாம், ஐயோ என் வீட்டில் வேணாம், அவங்க வீட்டில் வைங்க. ஆபத்து என்ன பண்ணுவோம், ஐயோ என்கிட்ட வராதிங்க, அங்கே போங்க. இப்போ தான் வரவழிலே ஒருத்தன் கதையை முடிச்சுட்டு வந்தார் ஆண்டவர். இப்போ என் வீட்டில் விட சொல்கிறீங்க? இல்லை, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அவரிடத்துல அணுகுகிற முறை இருக்குது. நம்ம எப்படி அவரை அணுகணும்? அவர் சொன்னபடியாக அணுகணும். அவரிடத்துல சேரணும். எப்படி? அவர் சொன்னபடியாக. மோசே கிட்ட நீ மலை மேலே ஏறிவான தான் வரணும், உங்க கூட யாரும் வரக்கூடாதுன்னா யாரும் வரக்கூடாது, மாடு வரக்கூடாது, மனுஷன் வரக்கூடாது, ஆடு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது தான், நீ மாத்திரம் வானா வரணும். 70 பேரை கூட்டுவானா கூட்டு வரணும். 4 பேரை ஆரோனையும் 4 பசங்களையும் 6 கூட்டுவானா கூட்டு வரணும். அவர் சொன்னதை செய்து அவர் சொன்னதை மாத்திரம் நீ அணுகுனா தப்பிச்சு. உண்மையா இல்லைங்களா? சரி, இப்போ தாவீது பார்த்துட்டார். நான் முதல்ல பாருங்கள், இவருக்கு தாகம் இருக்கா? இருக்குது. அதனால் வீட்டில் வச்சார். 3 மாதத்தில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை பார்த்தார். அப்போ உங்கள் வீட்டில் வருஷமாக தேவ வார்த்தை இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒரு நன்மையும் குறைப்படாது. சரி, இப்போ தாவீது கிட்ட வந்துடலாம். இப்போ ஓபேத் இதனுடைய பிளஸ்ஸிங்கை தாவீது பார்த்துட்டாரு. இந்த தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்க. 6:1 வாசிங்க. பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே. அது ஏங்க 30,000 பேர்? என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? 30,000 பேர் யோசிச்சுமா? எத்தனை பேர் கூட்டு வந்துருக்காரு? 30,000. ஏங்க, உடன்படிக்கை பெட்டி தூக்கினதுக்கு 30,000 பேர் தேவையா? கூட்டு போனாலும் சாதாரண ஆள் இல்லை, பயங்கரமான ஆளுங்க. இந்த தாவீது ராஜாவுக்கு நல்லா ஒன்று தெரியும், என்னை ராஜா வாக்கினவர், ராஜா ஆக்கிட்டா போதும்னு நினைக்கல. உங்களை ராஜா இருங்க, உங்களுக்கு வேலை கொடுத்தாருங்களே, ஒரு நல்ல வேலை கொடுத்தாரு, போதுமா?
நான் உங்களாங்க கேட்குறேன். நல்ல வேலை கிடச்சிச்சு, போதுமா? வேலை செய்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? வேலை வேணும். வேணுமா வேணாம்மா? யார் பலம் தருது? காலேஜுக்கு, ஸ்கூல் முடிச்சிடறோம், காலேஜுக்கு போகிறோம். காலேஜுக்கு போனால் காலேஜுக்கு முடிச்சிடறோம். காலேஜ் முடிச்சோன்னா என்ன வேணும்? வேலை வேணும். வேலை யார் கொடுக்குறது? யார் கொடுக்குறது? சரி, வேலை கொடுத்துட்டார்ல, வேலை வேணுமா வேணாமா? கல்யாணம் பண்ணிட்டோம், போதுமா? கல்யாணம் பண்ணிட்டா போதுமா? அதுக்கப்புறம் சரி பிள்ளைய பெற்றுட்டோம், போதுமா? சரி பிள்ளைய வாழ்த்துட்டோம், போதுமா? அதுக்கு ஏதாவது பண்ணணும். அப்போ ஆக மொத்தத்தில் நான் ராஜாவாயிட்டேன்னு அவர் என்ன பண்ணல? கர்த்தரை மறக்கலை. இனிதான் எனக்கு வேலை அதிகம் அப்படின்னு தேவனை தேட பார்த்தார். சவுல் தேவனை தேடாதால ஒரு தோல்வியை கண்டார். இந்த தோல்வி எனக்கு தேவையில்லை, ராஜா வாக்கினவரை ராஜா தேடினான். புரியுதா இல்லைங்களா? நான் ராஜாவாக இருந்தால் போதாது, என் கூட கர்த்தர் இருக்கணும். ஏன்னா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. நல்லா எல்லாமே இருக்கலாம், உடம்புல பெல் வேணும்ல. ஆமாமா இல்லைங்களா? ஆமாமா இல்லையா? நான் தாவீது ராஜா மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் நல்லவங்க, சரி நீங்கள் நல்லவங்க. ராஜா வந்து நான் ராஜாவாயிட்டேன்னு எல்லாமே என் கையில் வந்துடுச்சு, தங்கம் வந்துடுச்சு, வெள்ளி வந்துடுச்சு, எல்லாரையும் முறி அடிச்சிட்டேன், எல்லாரையும் ஜெயிச்சிட்டேன் அப்படி நினைக்கல. என்னை ஜெயிக்க வச்சது ஆண்டவர், என்னை ராஜா வாக்கினது ஆண்டவர். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உங்கள் கருத்தினால் ஆகும். அப்போ நான் ராஜாவானதால மேன்மை ஒன்றும் இல்லை, நான் ராஜாவாய் கடைசி வரைக்கும் இருந்து சாகணும். புரியுதா இல்லைங்களா? அது கர்த்தராலே மாத்திரம்தான் முடியும், தேவனால் மாத்திரம்தான் முடியும். அதனால் தேவனை அணுகுனார். நீ நல்லா இருக்கும்போது தேவனை மறக்காத. ரெகபெயாம் என்ன பண்ண தெரியுமா? சாலமோனுடைய பையன் தன் ராஜ்யம் திடப்பட்ட உடனே கர்த்தரை விட்டாங்களாம். அப்படி தான் இருக்குது. ஆனால் விடக்கூடாது, தேவனை தேடு. வசனம் சொல்ல தேவனை தேடல உணர்வு உண்டோ என்று மனுபுத்திரனை கர்த்தர் பார்ப்பார். இந்த தாவீது தேவனை நோக்கி போனார். அவர் தன்னுடைய அதிகாரத்தை நம்பலை, தன்னுடைய ராஜ பதவியை நம்பலை, தன்னுடைய மேன்மையை நம்பலை, அவன் கர்த்தரை நம்பினான். சில பேர்லாம் தன்னுடைய பலத்தை நம்பி தேவ கிருபை இழந்து போயிடுறாங்க. அது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நமக்கு நிறைய சாட்சிகளை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எல்லாத்துக்கும் தேவ கிருபை வேணும். அதாவது நம்ம ஜீவன் இருந்து எல்லா நாட்களும் தேவ கிருபை வேணும். அப்போ கிருபை தரவிட கிருபை வாங்க முடியும். சரிங்களா? எல்லாத்துக்கும் அவர் தான். சரி, இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராங்க. அவர் ஒரு வாஞ்ச, என் ராஜ்யத்தில் நான் ஆளுகை செய்யணுன்னா, என் ஆளுகை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, என் ஜீவியம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, என் குடும்பம் நல்லா கட்டப்படணுன்னா, என்னுடைய பொருளாதாரம் மேம்படணுன்னா, நான் யுத்தங்களை ஜெயிக்கணும்னா, எல்லாத்துக்கும் தேவனுடைய அனுகிரகம் வேணும், தேவ பாதுகாப்பு வேணும். மோசே கேட்டது போல், நீங்கள் வாங்க ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் நான் எப்படி போவேன்? எத்தனை பேர் கேட்குறீங்க கர்த்தர் இங்கே எங்கள் கூட வரணுன்னு? இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அவர் இருக்கணும், அவர் எல்லாம் பார்த்துக்குவார். நீ பிறந்த நாள் முதல், நீ பிறக்க கூட இல்லை, உன் கருவு உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை அறிந்த தேவன். உன் கரு எப்படிப்பட்டது அவருக்கு தெரியும். நீ எப்படி வாழ்ந்த, எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, ஆனால் அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் உருவாகும். அல்லேலூயா. எரேமியா பார்த்து சொல்றாரு, நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்து, உனக்கு எரேமியான்னு எப்போ தெரியுமா வச்சேன் பேர்? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி, நீ கரு உருவாகிறதுக்கு முன்னாடி எரேமியான்னு வச்சார். அல்லேலூயா. சரி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தாவீது கிட்ட ஒரு நல்ல குணாதிசயம் இருக்குது. இப்போ ட்ரபுள் ஆயிடுச்சு. வர வழியில், என்ன ஆண்டவர், நான் உங்களுக்கு நல்ல ஒரு ரதத்தை ரதம் இல்லை, மாட்டு வண்டி சொல்லுங்கள்,
மாட்டு வண்டி. நல்ல ஒரு மாட்டு வண்டியை வச்சேன். நல்ல புஷ்டியான மாடை வச்சேன். நல்லா தானே கூட்டின்னு வந்தேன். ஒரு 30,000 பேரை கூட்டின்னு வந்தேன். பெரிய பெரிய ஆள்லாம் கூட்டின்னு வந்தேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்தேன். ஆண்டவர் சொன்னார், எல்லாம் பண்ணேன் மகனே, வேதம் வாசிச்சியா மகனே, நான் சொன்னதை நீ யோசிச்சியா மகனே அப்படின்போது, ஆமாம் ஆண்டவரே. இப்போ நான் என்ன பண்ணோம்? ஆனால் நீ போ, என் ஊழியக்காரர் இருக்காங்க, நான் சொல்ல மாட்டேன், நீ அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்றப்ப இந்த 3 மாதத்தில் தாவீது என்ன தெரியுமா பண்ணார்? உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் இருக்குது. எனக்கு தூக்கம் வரல, எப்படியாவது தேவனுடைய பெட்டியை என் ஊருக்கு கொண்டு வரணும், நான் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும், அவருக்கு நான் கனப்படுத்தணும், என்னை ராஜா வாக்கினவரை நான் மேன்மைப்படுத்தின ஒரு ஆசை. இப்போ 3 மாதமாக அவருக்கு நித்திரை இல்லை. தூங்குறாரு, ஆனால் தூங்கலை, தூக்கம் வரல. நமக்கு கடன் வந்தால் என்ன வராது? கஷ்டம் வந்தால் என்ன வராது? வருமா வராதா? இப்போ அவருக்கு ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம் தெரியுமா? ஏங்க ராஜா தாங்க, ஆனால் கர்த்தர் இல்லைன்னா நீ கூஜா. புரிதல் இல்லைங்களா? கர்த்தர் இல்லைன்னா அவர் கூஜா தான். மோசே சொல்கிற, நீங்கள் வந்தால் தான் ஸ்பெஷல், நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா தெய்வ பிரசனம் தான் எல்லாவற்றையும் செய்யும். சரி, இப்போ தாவீது என்ன பண்ணுறாரு? 3 மாதம் என்ன பண்ணாருன்னா ஆசாரியன் இடத்துல போய் விசாரித்தார். எப்பயுமே தாவீது ராஜாவுக்கு ஆசாரியன் இடத்துல விசாரிக்கிறது என்ன பண்ணணும், தேவ ஆலோசனைப்படியான்னு வழக்கம். எத்தனை பேர் நீங்கள் கேட்பீங்க அது மாதிரி? எங்கள் ராஜாவுக்கே ஒரு தேவ ஆலோசனை தேவைப்படுதுங்க. அந்த நாட்கள்லாம் தேவன் ஆசாரியோடு பேசுவார், தீர்க்கதரிசியோடு பேசுவார், ஊரிம் தும்மினால் பேசுவார், நிறைய வகையில் பேசியிருந்தார். சரிங்களா? சரி, தாவீது கேட்பாரா கர்த்தரிடத்துல, நான் அந்த ஊருக்கு போகணுமா ஆண்டவர் அப்படின்னு கேட்பார். போ. அவன் கையில் பிடிச்சி குடிப்பீங்களா ஆண்டவர்? ஆமாம், வருவான் உன்னை தேடி, உன்னை பிடிப்பான் அப்படின்னு. சரி ஆண்டவர், நான் அந்த ஊருக்கு போகல, வேறு ஊருக்கு போயிட்டார். எல்லாத்தையும் கேட்டார். சரி, ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் என்னைக்காவது தேவ ஆலோசனை கேட்டிருக்கீங்களா? கேட்கணும். வாசிங்க. 1 சாமுவேல் 22:10. இவன் அவனுக்காக கர்த்தரை விசாரித்து. எவனுக்காக? அங்கே இவன் அவனுக்காக இருக்குல்ல. தாவீதுக்காக ஒரு ஆசாரியர் என்ன பண்ணா, கர்த்தரிடத்துல விசாரிச்சு அவனுக்காக வழிக்கு போஜனத்தை கொடுத்து, போறதுக்கு சாப்பாடு கொடுத்து, பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான். சரி, நீங்க வீட்டில் போய் அதை வாசிச்சுக்கோங்க. ஒரு ஆசாரியன் இடத்துல போய் விசாரிக்கிறாரு. விசாரிச்சப்ப அவன் தேவன் இடத்துல போய் விசாரித்து தேவ வாக்கை கொடுத்து இப்படி போகணும்னு சொல்லி அனுப்புறாரு. இதே போல தான் இப்போ உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்குது. ஊசாவை கொன்னுட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணேன், அதோட அவரை கைவிடல. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரதால தேவனை தேடுறதை விடக்கூடாது. புரிதலைங்களா? உன் வாழ்க்கை ஸ்திரப்படணுமா, தாவீது ராஜாவுடைய ராஜ்யம் ஸ்திரப்படுறதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒரு வாட்டில மறுபடியும் போனார். இந்த 3 மாதங்களாய் தேவனுடைய ஆசாரத்தில் விசாரித்தார். நீங்கள் விசாரிக்கணும். புரிதலைங்களா? என்ன பண்ணோம்? உன் சொந்த முடிவு உனக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். புரிதலைங்களா? மனுஷனுடைய வழிகள் அவனுக்கு பார்வை செம்மையாய் தோன்றும், அதனுடைய வழிகளோ மரண வழிகள். அவர் நினைச்சாரு மாட்டு வண்டியில் வச்சுட்டு 30,000 பேரை கூட்டுட்டு வந்தால் முடிஞ்சு நினைச்சாரு. கர்த்தர் அவருக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பார். அப்போ இந்த 3 மாதத்தில் அவர் கற்றுக்கினார் ஆசாரியனிடத்தில். எங்கே தெரியுமா எழுதிருக்கு? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எப்படி அணுகணும், அதை எப்படி கொண்டு வரணும்னு 5 ஆகமத்தில் தெளிவாக எழுதி கொடுத்தாரு. அப்போ அந்த 5 ஆகமங்களை தோரான்னு சொல்லுவாங்க. அதை நல்லா கேட்டு விசாரித்து ஆராயும் போது தான் தெரியுது தேவனுடைய பெட்டியை தொடக்கூடாது, தொட்டால் அடிப்பார். அப்போ எப்படி தான் சுமக்கிறது? அதுக்கு தண்டுகளை வச்சுருக்காரு. அந்த தண்டில் அதில் மாட்டி அந்த தண்டை பிடிச்சி தூக்கி தோல் மேலே சுமந்துட்டு வரணும். முதல் செஞ்ச தப்பு அதை மாட்டு வண்டியில் வச்சது. 2வது இதெல்லாம் பாருங்க, இது ஆழமான சத்தியம். முதல் தப்பு அதை மாட்டு வண்டியில் வச்சது. 2வது தப்பு தண்டான் தான் தொடணும். இவர் பெட்டியை தொட்டார். புரியுதா இல்லைங்களா? அதனால தான் செத்தார். சிரிப்பீங்க.
அப்போ தேவனிடத்தில் அணுகுகிற சில முறைகள் வேதத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டு, இது பழைய ஏற்பாட்டின் காலம். புதிய ஏற்பாட்டு காலம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிருபை அப்படின்னா அதெல்லாம் செல்லாது. தேவ வார்த்தையிலே வாழ பழகு. தேவ ராஜ்யத்தையும் அவர் நீடி தேடு, உனக்கெல்லாம் கொடுப்பார். அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு அவருக்கு ஒன்றும் குறைவில்லை. அவர் ஆசாரங்கிட்ட போய் நிற்கணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. உங்கள் மாம்சீகத்தில் சொல்கிறேன், ஏன் நின்னார்? ஏன்? தேவன் என் கூட இருந்தால் தான் பிளஸ்ஸிங் என்ற ஒரு ஆழத்தை புரிந்து கொண்டார். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னா, 4 காசு பார்த்த உடனே என்ன பண்ணிடுறாங்க? என்ன ஆகிடுறாங்க? முதல்ல மறக்கிறது ஆண்டவர் தான். அப்படி இருக்காதீங்க. கர்த்தரை மறக்காதீங்க. ஏன்னா இன்னும் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், இன்னும் கர்த்தரை வேற நிலைக்கு கொண்டு போகணும், உன் வாழ்க்கை ஸ்திரப்படனா அவர் கிருபை உனக்கு வேணும். ராஜாவுக்கு அவர் கிருபை தேவைப்படுது. இந்த 3 மாதம் விசாரித்த பொழுது நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கோங்க. அதை நான் எடுத்து சொன்னேன்னா உங்களுக்கு நேரம் பத்தாது, சரிங்களா? இப்போ இந்த 3 மாதம் டைமில் நல்ல ஆசாரத்தில் போய்ட்டு எப்படி இதை கொண்டு வரணும், என்ன செய்யணும், எப்படி எல்லாத்தையும் விசாரித்த பொழுது ஆசாரிகள் திட்டமாய் வேதத்தை ஆராய்ந்து தேவ உடன்படிக்கை பெட்டி இப்படி தான் கொண்டு போகணும். ஏன் அப்படின்னா, தேவன் அந்த தேசத்தில் இருந்தால் மட்டும்தாங்க ஆசீர்வாதம். புரியுதா இல்லைங்களா? எந்த வீட்டில் கர்த்தருடைய பிரசனம் இருக்கோ அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ பிரசனம் இல்லாத வீடு அது வீடாக இருக்காது. அது எப்படி இருக்கும்? நல்லா சொல்லுவாங்க, தேவன் இல்லாத வீடு எப்படிப்பட்டதான்? நல்லா சுற்றி செவரெலாம் கட்டிடலாம். சுற்றி செவரெலாம் கட்டிட்டு மேலே தளம் போடலைன்னா அந்த வீட்டுக்கு வேல்யூ இல்லை. அதே போல தான் நீ சுற்றி கட்டி பூசினாலும் கூரை இல்லாத வீடு தான் இயேசு இல்லாத வீடு. மழை வந்தாலும் உள்ளே வரும், வெயில் அடித்தாலும் உள்ளே வரும், புயல் அடித்தாலும் மேலே வந்து விழும். உன் கூரையே ஏசப்பா தான். புரியுதா இல்லைங்களா? அதனால் தாவீது ராஜா இவ்வளோ ஒரு ஆழமாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, இப்போ வந்துடலாம். இங்கே சொல்கிறேங்க எப்படி கொண்டு வரணுன்றது வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. 1 நாளாகவும் 15 1-2 வசனம் முதல்ல வாசிங்க. ஒன்று நாளாகும் அவன் தனக்கு தாவீது நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்ன பண்ணாரா? அவன் வீடெல்லாம் கட்டார். அப்புறம் என்ன பண்ண? தேவனுக்கு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். சரி, இப்போ இதை தெரிஞ்சுக்கினார் இல்லைங்களா? அவர் வீடெலாம் கட்டினார், தேவனுக்கு ஒரு இடத்த வச்சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருங்க, தப்பே இல்லை, செழிப்பாக இருங்க. ஆனால் தேவனுக்குன்னு ஒரு இடத்த உனக்குள்ளே வைங்க. புரியுதா இல்லைங்களா? தேவனுக்குன்னு ஒரு இடத்த. கர்த்தர் நல்லவர். இப்போ முதல் அணுகுமுறை ராங் ஆயிடுச்சு. அது தேவ ஆலோசனை இல்லாமல் தன்னுடைய பலத்தினால, தன்னுடைய சுயத்தினால, தன்னுடைய அதிகாரத்தில் பண்ணார். ஃபெயிலியர். நீ மாம்சத்தில் முடிவெடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் ஃபெயிலியர். தேவ ஆலோசனைப்படியாக நடந்தால் அது சொன்னது அவர் செய்து முடிப்பார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே நீ சமமாகுவாய். புரியுதா இல்லைங்களா? உனக்குள்ள தேவ வார்த்தை இருந்துச்சு, நீ வார்த்தை நடக்கும்பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் சீர் செய்வார். இப்போ மாடு மிரண்டுச்சு, பெட்டி குலுங்கிச்சு, ஊசா கையை வச்சார். நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தரை காக்க தெரியாதா? உடன்படிக்கை பெட்டி போகுது, கர்த்தர் அந்த பெட்டியை பார்த்துருப்பாரா, பார்த்துருக்க மாட்டாரா? அவரால் முடியாதா என்ன? இவர் நினச்சாரு கீழே விழுந்தா மண்ணாயிடுன்னு சொல்லிட்டு தன் மாம்சத்தில் முயற்சி பண்ணார். நீ மாம்சத்தில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஃபெயிலியர். அல்லேலூயா. ஃபெயிலியர் தான் மிச்சம். ஆனால் தேவ ஆலோசனைப்படியாக நீ நடக்கும் பொழுது உன் வாழ்க்கை ஜெயமாக மாறும். எந்த மனுஷ ஆலோசனையில் தன்னோட சுய ஆலோசனையில் தோற்று போனாரோ, இப்போ தேவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு மறுபடியும் ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு வராரு. 6:13 வாசிங்க.
2 சாமுவேல் 6:12 வாசிங்க. 6:12 வாசிங்க. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. யார் அறிவிச்சது? யாரு? அதெல்லாம் போகும். நம்ம சொந்தக்காரங்க லண்டனில் இருந்தாலும் நல்லா இருக்கிறாங்கன்னு இங்கே வரும் நியூஸு. புரியுதா இல்லைங்களா? சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஃபோன் இல்லாத அந்த நாள்லேயே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா ஃபோன் இருக்கிறதுனால அடுத்த செகண்டே போவாதா? ரைட், வந்துச்சு. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். சரி, இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட். இந்த 3 மாதம் கழிச்சு நல்லா வேதத்தை கற்றுட்டு வேத ஆலோசனைப்படியே போயிட்டு கொண்டு வர போறாரு. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது. என்ன தப்பு அடி? 6 தப்படி. இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? 6 paces. 6 paces. ஒரு பேஸ் வந்து 3 அடி கணக்கு. ஒரு பேஸ் எத்தனை அடி? 3. எங்கள் வீட்டில் நேற்று நைட்டு 3 பேஸில் ஒரு பேஸ் போயிடுச்சு. ஒரு பேஸ் போன உடனே சில பேர் தூங்காமல் இருக்கிறாங்க. தூங்காமல் செபிக்கும் வரம் தாங்கப்பா. இங்கேயும் கரண்ட் இல்லை. நான் எழுந்து பார்த்தேன் வரும்னு. அப்புறம் என்ன பண்ணேன், நானே கீழே போயிட்டு லைனை மாற்றிட்டு மேலே வந்தேன். மாற்றின ஒரு 10 நிமிஷத்தில் கரண்ட் வந்துச்சு. நான் என்ன பண்ணுறது? அதனால் கொஞ்சம் லேட் இன்றைக்கி நான் வரத்துக்கு மேலே. சரிங்களா? அதை கழட்டி மாட்டுறதுக்கு. சரி, அந்த நேரத்தில் யார் எலக்ட்ரிஷியன் கூப்பிடுறது? யார் வரமாட்டாங்க காலையில் யாரும். சரி, மாட்டோன்னே 10 நிமிஷத்தில் கரண்ட் வந்துச்சுங்களா? கரண்ட்டு வந்துடுச்சு. கரெக்டாக நல்லவர். சரி, இப்போ 6 தப்படி 6 பேசஸ் நடந்த உடனே மாடுகளையும் என்ன பாருங்க, பெட்டி எடுக்க போறாரு. காலு கை நடுக்கத்தோடு தான் பாரு. ஊசாவுக்கு அந்த கதின்னா இப்போ தப்பாக எடுத்தா என் கதி என்ன? ஒரு கட்ஸ் வேணும்ல. இப்போ வந்துடுச்சு. ஏன்னா வசனத்தின்படியாக, தேவ வார்த்தையின்படியாக இப்போ பெட்டி சுமந்து கொண்டு வராங்க. அந்த லேவியர்கள் சுமந்து கொண்டு 6 தப்படி, அப்படின்னா ஒரு தப்படி 3 அடி, 18 அடி வச்சு முடித்த உடனே அடிச்சாரு பாருங்க ஒரு அடி. 7 மாடு, கொளுத்த மாடு. மாடுகளையும் என்னது? மாடுகளையும். இங்கே வெறும் மாடு தான் இருக்கு. கொளுத்த மாடு இருக்கா? கொளுத்த ஆட்டு கடாக்களையும். மாடுகளையும் கொளுத்த ஆட்டு கடாக்களையும். அதுவும் கொளுத்து போனதுதான். ஏன் அப்படின்னா தன்னுடைய பலி எப்படி இருக்கணும்னு தெரியும். ஆபேலுடைய பலி எப்படி இருந்துச்சான்? ஏதோ மிச்சம் மீதி அல்ல, எல்லாம் தின்னு தொடச்சிட்டு அப்படி இல்லை. காயின் மாதிரி. புரியுதா இல்லைங்களா? தேவன் எதை விரும்புகிறாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். த ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட். உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படியாக உன் பிசைந்த மாவில் ஆசாரியனுக்கு கொடுன்னு சொல்லியிருக்காரு. சொன்னது யார்? இல்லை, பெனியல் பாஸ்டர். அப்படி தானே? நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. ஏங்க, நீ நல்லா இருக்கிறதுக்கு அவர் ஆலோசனை சொல்கிறாரு. சாரை பார்த்து விதவை நல்லா இருக்கிறதுக்காக கர்த்தர் ஆலோசனை சொன்னார். செஞ்சிக்கோ முதல்ல ஒரு உருண்டை உருட்டி தட்டி தூக்கிட்டு வாங்க. ஆமாம்மா இல்லைங்களா? இருந்தாங்களா ஆசீர்வாதமா? இதான் ரகசியம். சரி, இப்போ வந்துடலாம். 6 தப்படி அப்படி வந்த உடனே 18 அடி. ஆக்சுவலாக எபிரே பாஷையில் 18னா காய், லைஃப்னு அர்த்தம். காய் அப்படின்னா லைஃப். தப்பிச்சுரா ஜீவனு. கர்த்தர் இறங்கிட்டாரு. உடனே அடித்தார். 7 பூரணம். 7 14 பூரணமாய் நீதி செய்கிற கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சிருக்காரு. இனி என் தேசம், என் ராஜ்யம் எல்லாம் வேற லெவல் ஆக போகுது. அல்லேலூயா. உண்மையா இல்லைங்களா? இப்போ அடிச்சுட்டு ஒரே சந்தோஷம். ஒரே சந்தோஷம். யாருக்கு? தாங்க முடியாத சந்தோஷம். பயத்தோடு தான் போனார். போட்டு போகிறார். நம்மள தப்பாக பண்ணால் தப்பாக ஆணுனா ஒன்று. இந்த காலத்தில் கிருபை உள்ளவர். சரிங்களா? தகப்பன்
குமாரனை சிட்சிக்கிறது போல 2 தட்டு தட்டி விடுறாரு. அவர் முடிக்கணும்னா முடிச்சிடுவார், 1 செகண்டு தான். நான் சொல்கிறேன் பாருங்களேன், உங்கள் இருக்கிற சுவாசம் அவர் கொடுத்த ஜீவன், கொடுக்கவும் தெரியும் எடுக்கவும் தெரியும். புரியுதா இல்லைங்களா? உன் மூக்கில் காற்று வைக்கவும் தெரியும், ஊதவும் தெரியும். சொன்னார்ல, ஜீவனை விடவும் அதை எடுத்துக்கொள்ளவும் நான் அதிகாரம் பெற்றிருக்கேன். உனக்கு ஊதவும் அவர் எடுத்துக்கவும் அதிகாரம் வச்சுருக்காரு. உண்மை இல்லைங்களா? இப்போ தாவீதுக்கு ஒரு பயந்தான் ஒரு பக்கம், ஆனாலும் அந்த பயத்தில் போனவர், நடுங்கிட்டு போனவருக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாச்சு. எப்பயுமே தேவ வார்த்தை மேலே நடந்து பாருங்கள், உங்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். ரகசியமே அதுதான். உனக்குள்ளே உன் வீட்டில் தேவ வார்த்தை இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாமல் தான் தரித்திரம் பிடிச்சி போயே கிடப்போம். ஏன்? நான் தேவ வார்த்தை உன் வீட்டில் இல்லை, உனக்குள்ளே இல்லை. என்ன பண்ணாலும் பொத்தலான பையில் போடுற மாதிரியே இருக்குது. வர மாதிரி போகுதுன்னா இல்லை, கர்த்தர் இல்லை, தெய்வ பயம் இல்லை. இன்றைக்கி உன் வீட்டில் தெய்வ பிரச்சனை இல்லை. கர்த்தர் உனக்குள்ளே இருந்தாருன்னா நீ எப்படி இருப்ப? நீயே கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்றைக்கி போய் சொல்ல மாட்டார், எல்லாம் பிளஸடாக இருக்கும். இல்லையா? அன்னன்னைக்கு தேவையான கர்த்தர் கொடுத்துருவார். நீ கேட்க தேவையில்லை, கர்த்தர் கொடுப்பார். இப்போ தாவீது ராஜா என்ன பண்ணார்? ஒரே அடித்து பலியிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணார்? தாவீது சணநூல் ஏப்போத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். என்ன பண்ணாரா? என்ன பண்ணாரு? நடனம் பண்ணினான். அவரால் தாங்க முடியாத சந்தோஷம். எப்பயுமே ஒன்று பாருங்களேன், ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு துக்கத்திலேருந்து வரும்போது, ஒரு மரணத்திலிருந்து தப்பி வைக்கும்போது, ஒரு வியாதிலேருந்து தப்பி வைக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். நீ சந்தோஷமாக இருந்தனா பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும் அப்படின்னு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷமாக இருந்தால் துக்கமாக ஜெபம் பண்ணோம். நிறைய பேர் மாற்றி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? நீங்கள் பாருங்களேன், யாரா இறந்து என்ன பண்ணுவாங்க? டான்ஸ் ஆடினே போவாங்க. ஆமாம் இல்லைங்களா? உண்மையாகவே நான் ஒன்று சொல்கிற பாருங்களேன், அவன் என்ன ஆறான்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் டான்ஸ் ஆடிட்டு போகிறான். ஆனால் நம்ம கிறிஸ்துக்குள்ளே மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். புரிதல் இல்லைங்களா? நம்ம தான் ஹாப்பியாக இருக்கணும். உண்மையாக இல்லைங்களா? இந்த தேகத்தை விட்டு போகிறதுக்கு மிகவும் வாஞ்சியாக இருக்கிறேன், இயேசுவை பார்க்குறதுக்கு. ஆனாலும் இதில் தங்கியிருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு இருக்கிறேன்னு பவுல் சொல்கிறாரு. ஏன்னா இதை விட்டு பிரிந்து போனால் இயேசுவை சந்திக்கலாம். புரிதல் இல்லைங்களா? நல்லவர். சரி, இப்போ தாவீது என்ன பண்ணாரு? நல்ல ஒரு டான்ஸ் ஆடுறாரு. எப்படி ஆடுறாரு? எங்கே ஆடுறாரு? இன்னைக்கு இருக்கிறவங்க முன்னாடி ஆடுவாங்க, பின்னாடி தங்க ரதம் வரும். எங்கே வரும்? ஆனால் இங்கே ஏசப்பா வராரு. ஏசப்பா முன்னாடி என்ன பண்ணுறாங்க? ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இப்போ வார்த்தை தாங்க இயேசு, மாற்றமே இல்லை. உனக்குள்ளே இயேசு இருந்தால், உன் குடும்பத்தில் இயேசு இருந்தால், உனக்கு உங்கள் ஜீவியத்தில் இயேசு இருந்தாருன்னா நீ பிளஸடாக இருப்ப. இயேசு இல்லாத வாழ்க்கை வனாந்திரம் தான், வறண்ட நிலம்தான். அவர் தான் வார்த்தை இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழுமை. தண்ணி பாயும்போது வறண்ட நிலத்தில் ஒரு பச்சை பசையில் செடி மொழியும். ஆமே. சரி, அப்போ இவர் கொண்டு வந்து டான்ஸ் ஆடாரு. முதல்ல டான்ஸ் ஆட யார் தெரியுமா? தாவீதுதானா? அவள் தான் உங்களுக்கு தெரியும். யாத்திராகம் 15 ஆடினாங்க தெரியுமா? ஆடினாங்களா இல்லையா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? ஆடினாங்களா இல்லையா? ஸ்திரீகள்லாம் ஆடினாங்களா டான்ஸ்? ஆனால் அங்கே பெட்டி இல்லை, அதுக்கு மாறாக மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இருந்துச்சு. ஆமாம் இல்லைங்களா? மோசே அங்கே 15 பாடின பாட்டு வெளிப்படத்தில் மறுபடியும் மோசேயின் பாட்டு பரலோகத்தில் பாடப்படும். ஆமாம் இல்லைங்களா?
யோவான் பார்க்குறாரு மோசே பாடின பாட்டு, யாத்திராகமம் 15 அவர் பாடின பாட்டு மறுபடியும் பரலோகத்தில் பாடுறாங்க. பாடுவாங்க இல்லைங்களா? இப்போ பரலோகத்தில் பாடுவாங்களா? பாடுவாங்க. ஆடுவாங்களா? ஆடுவாங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவர். இப்போ இவர் பாடிட்டு போவார். சங்கீதம் 15 நீங்கள் விட்டுங்க, நிறைய வாசங்கள் இருக்கும். சங்கீதம் 30:11 வாசிங்களேன். சங்கீதம் 30:11 சீக்கிரம் முடிச்சிடுற அவ்வளோதான். சங்கீதம் 30:11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் மகிமை அமைதியாயிராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக. அல்லேலூயா. என் புலம்பலை என்ன பண்ணாரா? ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். 3 மாசத்துக்கு முன்னாடி புலம்புனாரு. இப்ப ஆனந்த களிப்பு, தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் ஒரு பாட்டு, ஒரு டான்ஸு. மகனை அப்படியே சுற்றி ஆடிட்டு போனார். நீங்கள் ஆடுற இங்கே ஆடுற டான்ஸ் இல்லை, அவர் வந்து ரோல் பண்ணி அவங்க ஒரு டான்ஸ் இருக்குது, சுற்றி ஆடினாங்க டான்ஸ். மன்னம் சுற்றி வருதே தானா ஏசு ராஜாவே, அப்படி தானே? ஏசு ராஜாவே. மன்னம் சுற்றி வருதே தானா அவர் பெட்டிய சுற்றி ஆடினார் உடன்படிக்கை பெட்டி முன்பதாக. ஏன்னா என் ராஜ பதவி ஒன்றும் இல்லைங்க, நான் கட்டின வீடு ஒன்றும் இல்லை, என் பிள்ளைங்க ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் அவர் கரத்திலிருந்து வந்தது. அவர் மாத்திரம் போதும். அவர் தானே கொடுத்தது. உனக்கு உசுரை கொடுத்தது, உனக்கு ஊடை கொடுத்தது, உனக்கு பொண்டாட்டி கொடுத்தது, உனக்கு பிள்ளைங்க கொடுத்தது, உனக்கு தலைமுறைகளை கொடுத்தது, எல்லாத்தையும் கொடுத்தது அவர். அவரை முன்னவை, அதெல்லாம் தூக்கி பின்னாடி வை, பின்னிட்டு பார்க்காத, உனக்கு முன்னே இருக்கிற கவனி. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். அப்போ தாவீது என்ன பண்ணார்னா, முடியாத ஒரு சந்தோஷம், ஆனந்த களிப்போடு கூட அப்படியே போனார். சணல் நூல் போட்டிருந்தாரு. சணல் நூல் தெரியுமா? சணல் நூல் பிரதான ஆசிரியர் போடுற ஏப்போத்து வேறங்க. இவர் என்ன பண்ணா, சணல் நூல் ஏப்போத்தை தரித்து கொண்டு கர்த்தருடைய பெட்டி உடன்படிக்கை முன்பாக என்ன பண்ணாரா? நடனம் ஆடினாராம். நான் ராஜா என்று நினைக்கல, நீ சணல் நூல் ஏப்போத்தை தரித்து நான் தேவனுடைய வேலைக்காரன். 1 சாமுவேல் 2:18 சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏப்போத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டிருந்தான். இப்போ தாவீது எப்படி அங்கே தன்னை காமிக்காரு? ஒரு வேலைக்காரன். ஐ எம் எ சர்வெண்ட், ஐ எம் நாட் எ கிங். நான் பெரிய ஆள் இல்லை, என் தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை. மீகால் சிரிச்சாங்க. மீகாலே நீ சிரிச்சிட்டு போ, உங்கள் அப்பா என்ன பெரிய ஆள் ஆக்கலை, உங்கள் அப்பா எனக்கு ராஜ பதவி கொடுக்கல. உங்கள் அப்பா தந்திரமா யோசித்தான், எங்கள் அப்பா கொடுத்தாரு எனக்கு, நீ ஈசாயை நினச்சிக்க போகிற. அப்பா ஏசு அப்பா அவர் கொடுத்தார். ஆமாம்மா இல்லைங்களா? ஏசப்பா தாங்க உயர்வு கொடுக்க முடியும். அவரால் தாங்க முடியாத சந்தோஷம். அப்போ தன்னை ஒரு வேலைக்காரனை போல தேவனுக்கு முன்பாக காண்பித்து தாழ்த்தி, அது தாழ்மையை குறிப்பது, மேட்டிமை அல்ல. நான் ராஜாவுக்கு முன்பு தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி முழுதுமாக தன்னை தாழ்த்தி ஒரு வேலைக்காரனை போல தேவனை உயர்த்தினார். யார் பார்க்குறாங்களா யோசிக்கல. நாங்களாம் இங்கே தெரியுமா கண்ணை மூடி தேவன் ஆவிலம் துதிக்கிறோம். இயேசுக்காக நாங்கள் பைத்தியங்கள். பார்க்குற இப்படி சிரிக்கிற நீங்களாம் புத்திசாலிகள். அப்படியா? என்றைக்குமே அவன் நினைக்காதுங்க. ஏசப்பாவை இருதயத்தின் ஆழத்திலேருந்து கண்ணை மூடி துதிங்க. அவருக்காக நம்ம அவருக்கு மூலம் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? நான் ஏன் தெரியுமா கண்ணை திறப்பான்னு சொன்னோங்களே, கடைசியில் கண்ணை திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆவில் நிரம்பி துதிங்க. நீங்கள் வீடு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரசன்னம், உங்கள் கவனம் தேவனில் போகாது, பார்க்குற ஜனத்து மேலே போகும். நீ எப்படி தேவ பிரசனத்தை பெற்றுக்கொள்வ? சரி, இப்போ தாவீது ராஜா சந்தோஷமாக வராரு. எப்படி வராரு? சந்தோஷமாக வராரு இல்லைங்களா? 1 நாளாகமம் 16:1 தேவனுடைய பெட்டியை
உள்ளே கொண்டு வந்து தான் ஒரு கூடாரத்தை போட்டாராம். அதுக்கு எப்படி போட்டு நினைக்கிறேன்? கூடாரம் மோசே கிட்ட சொன்ன பிரகாரமாக நான் முடிச்சிடுறேன். பிரகாரமாக ஒரு கூடாரத்தை போட்டார். அவர் இஷ்டத்துக்கு போடல, சரிங்களா? இஷ்டத்துக்கு போடல. கர்த்தரோடு சொன்னபடியாக கூடாரத்தை போட்டு அதுக்குள்ளே வச்சார். அதுக்கப்புறம் அவர் தான் என்ன பண்ணார்? இது போட்டது இல்லாமல் பெரிய ஆலயத்தை கட்டின ஒரு ஆசை வந்துச்சு அவருக்கு. ஆமாமா இல்லைங்களா? சரி, கடைசியாக தாவீது சொல்கிறார், இந்த வாஞ்சனை பாருங்க, ஓபேத் ஏதோமுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். அவர் வீடு மட்டும் ஆசீர்வாதிச்சு, அவங்க குடும்பம் மட்டும் ஆசீர்வாதிச்சு. அந்த ஆசீர்வாதம் எல்லார் மேலே வரணும், அகில உலகத்தின் மேலே வரணும், அநேகர் ஆசீர்வாதம் இருக்கணும், இஸ்ரேல் முழுதுமாக ஆசீர்வாதம் இருக்கணுன்ட்டு தான் கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டியை எருசலேமில் வச்சார். இன்றைக்கி இஸ்ரேலுக்கு தலைநகரம் தெரியுமா? டெல் அவிவா. ஆனால் ட்ரம்ப் சொல்லிட்டாரு இஸ்ரேலுக்கு தலைநகரம் எருசலேம் என்று. மாற்றிட்டாங்களா? ஃபஸ்ட் டெல் அவிவா இருந்துச்சு, இப்போ எருசலேம். இந்த இந்தியாவுக்கு கேபிட்டல் டெல்லி. ஆமாமா இல்லைங்களா? தலை மேலே பெட்டியை வச்சாரு தாவீது. புரியுதா இல்லைங்களா? அங்கே வைக்க காரணம் என்னென்னா, இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு தலைநகரம், அந்த தலைநகரத்தில் என் தேவன் இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் கொண்டு போய் அங்கே வச்சார். சரிங்களா? எப்பயுமே எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, தேவனை நேசிக்கிற உங்களுக்கு இடர்கள் இல்லை, மிகுந்த சமாதானம் உண்டு. அப்படி இருந்த தாவீதை கர்த்தர் பிடிச்சான், தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் முதிர் வயதில் மரணம் அடைந்தார் என்று 1 நாளாகமும் நானே வாசித்தேன். 1 நாளாகமும் 29-28 சொல்லப்பட்டிருக்கு. இதுதாங்க ரகசியம். தெய்வ ஆசீர்வாதத்தின் ரகசியம் தெரியுமா? நீங்கள் நல்லா ஒன்று பாருங்கள், தெய்வ வார்த்தைக்காக பிரயாசப்படணும். 122ஆம் சங்கீதம் அதனுடைய 26ஆம் வசனத்தில் பட்டிருக்கு. 122ஆம் சங்கீதம் அதனுடைய 6ஆம் வசனம், முதல் வசனம் பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எப்படி இருந்துச்சான்? நீங்கள் தேவன் ஆலயத்துக்கு வரும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 6ஆம் வசனத்தில் பட்டிருக்கு, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. யார் நேசிக்கிறவங்க? எருசலேமை நேசிக்கிறவங்க. அப்படித்தானே தெரியுது உங்களுக்கு? அப்படித்தானே நீங்கள் நினைக்கிறீங்க? எருசலேமின் சமாதானத்துக்காக. அப்புறம் உன்னை நேசிக்கிறவர்கள். நீங்கள் என்னைக்காவது எருசலேமுக்காக ஜெபம் பண்ணீங்களா? கண்டிப்பாக பண்ணுங்க. நான் ஃபிசிக்கலாக சொல்கிறேன். 2வது, அதனுடைய சமாதானத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா வாஞ்சி சொல்கிறதுக்கு யாரை நேசிக்கிறது? நீங்கள் எருசலேமை நேசிப்பீங்களா? சில பேர்லாம் பண்ணுவாங்க, புனித பூமி, அங்கே போய் காலை வைக்கணும், அங்கேருந்து என்ன கொண்டு வரணும்? நாகமான விட ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போட்டிருக்கு. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் அது இல்லை. தாவீது தேவ வார்த்தையை நேசித்தான். எருசலேம் அப்படின்னா டு டீச் பீஸ். எருசலேமுடைய அர்த்தம் அது சமாதானத்தின் சுவிசேஷத்தை நேசிக்கணும். அந்த சுவிசேஷம் பரவணும்னு ஜெபிக்கணும். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஜெபிக்கணும். வசனம் சொல்லுது, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாம். தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அல்லேலூயா. இதுதான் அதோடைய அர்த்தம், உள்ளான அர்த்தம். மேலே பார்க்கும்போது வேற. ஒரு வீட்டை மேலே பார்த்தா மேலே தான் தெரியும். அந்த வீட்டுக்குள்ளே போய் கேளுங்க, அவங்க படுற கஷ்டம் சொல்லுவாங்க. ஆமாம்மா இல்லையா? மேலே பார்த்தா பெரிய வீடு தான், பெரிய கார் தான். உள்ளே இருக்கிற வார் யாருக்கு தெரியும்? உள்ளே போனால் தான் தெரியும் வார். அதனால் மேலே பார்க்குற பார்வை வேற, உள்ளே பார்க்குற பார்வை வேற. அல்லேலூயா. தாவீது மேலே பார்த்த பார்வை வேற, வேதத்துக்குள்ளே போய் பார்த்த பார்வை வேற. உள்ளே போய் பாரு, உனக்கு ஆழங்களை வெளிப்படுத்துவார். தேவனுடைய ஆலயத்தில் நான் தங்கி
ஆராய்ச்சி செய்யணும். ஆமெனே இல்லைங்களா? அப்படி தாவீது உயர்ந்தவராக இருக்க காரணம் தேவ கிருபை, தேவ தயவு. தன் ராஜ்யம் ஸ்திரப்பட காரணம் தேவ பிரசன்னம், தேவ வார்த்தை, தேவ வழிநடத்துதல். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஒப்பு கொடுத்து தேவ வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கி என்ன பண்ணுன்னா, சுயத்தை சாராதீங்க, தேவ ஆலோசனைக்கு செவி கொடுங்க. தேவ ஆலோசனை உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். நீ நினைக்கிறத செய்யும். அது பொறுமையாக இருந்தாலும் 3 மாதம் ஆகலாம், ஆனால் அது நடக்கும். அது ஜெயமாய் நடக்கும். நீ நினைக்கிறத விட பெருசாக நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.